என்னோட பேர் பெரியசாமி. நான் நம்முடைய பசுவுக்காக வேண்டி கடந்த 10 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோபால்ஸுங்கிற ஒரு அமைப்பில் இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கோம். இதில் நாட்டு பசு மாடு வளர்க்குற விஷயமா நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களை பற்றி முதல்ல ஒரு அறிமுகம் பண்ணுங்கள். நீங்கள் பேர், நம்ம ஊர், நம்மளுடைய படிப்பு எல்லாத்தையும் சேர்த்து அறிமுகம் பண்ணிக்கணும் அப்படியா இருக்கும். சரி, வணக்கம்ண்ணா. என்னோடய பேர் வந்து ஓம் பிரகாஷ். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே விகேபுரம் அந்த சுற்றுவட்டம் தான். படித்தது வந்து பிஇ மெக்கானிக்கல். நான் வெளியே கோயில்பள்ளியில் படித்து வெளிநாட்டு வேலையில் தான் இருந்தேன். ஒரு 5 ஆண்டு காலமாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த வாழ்வியில் ஒரு பிடிப்பு இல்லை. அப்புறம் ஊருக்கு வந்து இந்த மாதிரி இயற்கையோடு வாழ்வோன்னு சொல்லி தான் ஒரு இடங்கள் வாங்கி அப்படியே இருக்கிற காலத்தில் அப்போவுமே வந்து என்ன சிக்கல் வந்துச்சுன்னா, சரி நம்ம மழை தான் பெஞ்சிட்டா தண்ணி தோட்டத்துக்கு போண்டாமான்னு தான் இருந்த சூழலுக்கு அப்புறம் தான் சரி ஒரு மாடு வாங்குவோம். அப்போ தான் நம்ம இந்த வாழ்வியில் பிடிப்பு இருக்குன்றதுனால தான் நாட்டு மாடாக ஒன்று வாங்கி அதுலேருந்து தான் இந்த வாழ்வியில் முழுமையாக ஆக முடிஞ்சுது என்னால். சரி, அதனால் அப்படி அதுலேருந்து என் பணிகள் வந்து இதில் தொடருது. சரி, உங்கள் குடும்பம் இதில் எந்த அளவுக்கு இப்போ ஈடுபட்டு இருக்கு? எனக்கு வந்து ஒரு சின்ன பையன் 5 வயசு ஒரு பையன் இருக்கிறான். மனைவி குடும்பம் பையங்க எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. எங்கள் தோட்டத்தில் தான் இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா வந்த டைமில் மட்டும் அவங்க பேரனை பார்க்கணுன்றதுக்காண்டி வீட்டுக்கு போயிட்டு வரணும் ஒழிய எல்லாருமே சேர்ந்து தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே சேர்ந்து தான் பார்க்குறோம். உங்களுக்கு இங்கே நீங்கள் எதிர்கொள்கிற சவால் இந்த ஏரியாவை பொறுத்தவரை இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் கிட்டத்தட்ட முன்னதில் ரேஞ்சும் யானை சரணாலயம் பக்கத்தில் இருக்கிறோம். இருக்கிறதுனால எல்லா விலங்குகளும் வரும். இதே நீங்கள் வனவிலங்கு ஜூவில் பார்க்குற எல்லா விலங்குகளும் நாங்கள் சாதாரண நாட்கள்லேயே பார்க்கலாம். அப்படி உள்ள எல்லா சூழலும். ஆனால் அந்தந்த முறையில் அந்தந்த உயிரினம் இருந்தால் அது தகவலிச்சுக்கிட்டுங்கிறது அடிப்படையில் இதுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த மாடுகளுக்கு. சரி சரி சரி. இதில் நீங்கள் உங்களுடைய இந்த வாழ்வியலில் நீங்கள் சந்தித்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு முக்கியமான என் வாழ்க்கையில் இந்த பசு வந்து என்னை காப்பாற்றுச்சு, இல்லைன்னா அதை காப்பாற்றுறதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு போராடினேன், இப்படி ஏதாவது வரலாற்று சம்பவங்கள் இந்த 7 ஆண்டுகள் பயணத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய இருக்குண்ணா. அதாவது எப்படின்னா இந்த வாழ்க்கைக்குள்ளே முழுமையாக ஆக முடியாத சூழல் இருந்துச்சு ஒரு சட்டம். அப்போ வந்து பொருளாதாரம் தான் பெருசு. அந்த மாதிரி மேம்போக்காக வாழ்கிற காலத்தை மாற்றி இந்த பசுக்கள் தான் நம்மளை வந்து இந்த இதில் ஈர்த்துச்சு. இந்த இடத்துல இது வந்து ஒரு நம்மகிட்ட ஒரு பொறுமையை சொல்லிக் கொடுக்கும், ஒரு வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கும். இது ஒரு சாதாரணமாக ஒரு மழை தண்ணியை குடிச்சிட்டு ஆரோக்கியமாக குழந்தைய பெற்றுக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகிற சூழலில் இதுக்கு இருக்குது. இது நிறைய விஷயம் என்னோட வாழ்வியலுக்குள்ளே நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. பசு தான் கொண்டு வந்திருக்கு. இப்போ உங்களுடைய தேவை என்னவா இருக்கு? இந்த இடத்துக்குள்ள என்ன இருந்தால் சௌகரியமாக இருக்கும்? உங்களை பொறுத்தவரையில் அந்த மேய்ச்சல் ஒரு 150 ஏக்கர் வரைக்கும் இந்த பகுதி மக்களை பராமரித்து வச்சுருக்காங்க. இனி இவங்களுடைய வாழ்வியலில் இந்த பசுவோட தேவைகள் வேற என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐடியாலஜி இருந்தால் இதில் ஷேர் பண்ணிக்கலாம். இருக்குண்ணா. ஒன்று வந்து இந்த மேய்ச்சல் நிலத்தை முற்றிலுமாக வந்து நம்ம மீட்டெடுத்து ஆவணப்படுத்தணும். அதுதான் மெயினான, அதாவது அந்த அமைப்பு பண்ணி தர்ற முடிஞ்ச நல்ல விஷயமே அதுதான். ஏன்னா இங்கே ஒரு 3 ஊருக்காரங்க வந்து மாடு அதை நம்பி தான் இருக்கிறோம். இந்த இனத்தை அழிக்கணும்னா ஒரே விஷயம், அந்த மேய்ச்சல் நிலத்தை எடுத்துட்டா தன்னாலே அழிஞ்சு தான் போய் ஆகணும். ஏன்னா நம்ம புல்லு போட்டு இவ்வளவு மாடை பராமரிக்க முடியாது. அதுவும் அதோட இயல்புல அதோட ஆரோக்கியத்துல பராமரிக்க முடியாது. அது இயற்கையை மேய்ஞ்சி கால்நடைன்னு பேரே அதுக்கான காலால் நடந்து போய் அது மேய்ஞ்சி அதோட வாழ்வாதாரத்தை கொண்டு வர மாதிரி என்ன இதை ஆவணப்படுத்திட்டீங்கனாலே போதும். ஆனா சில ஆக்கிரமிப்புகள் இந்த இடத்துலயுமே இருக்குது. அதையும் முற்றிலும் அகற்றி இதுக்கான அமைப்பு இதுக்கான இடம் இதை வேற யாரும் கையகப்படுத்த முடியாது. அதுக்கான குளம், அதுக்கான தண்ணி, அதுக்கான சூழல் எல்லாத்தையும் ஆவணப்படுத்திட்டாலே கிட்டத்தட்ட அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். இங்க வேற ஏதாவது புராண காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் வரலாற்று சம்பவங்கள் ஏதாவது ஒரு சித்தர்கள் வாழ்ந்து இதை பசுவை பாதுகாத்தாரு அல்லது அவருக்கு ஒரு நல்லது நடந்துச்சு, இல்லை இந்த சமூக மக்கள் மத்தியில் அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு பசு ஏதாவது துணையாக இருந்த ஏதாவது வரலாற்று சம்பவங்கள் எதுவும் சொல்ல முடியுமா? இது ஆக்சுவலாக புதிய மலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். கிட்டத்தட்ட இது அதோட தொடர்ச்சி தான். இது மேற்கு தொடர்ச்சி மலையோட கீழே தான் இருக்கிறோம். நிறைய வரலாறு இருக்குது. இப்போ பொதுவாக சித்தர்கள் வாழ்ந்ததா நிறைய கதைகள் இருக்குது. மருத்துவ ரீதியாகவும் இந்த பசுக்களோட பாலும் அந்த மித்த உபபொருட்களும் பஞ்சகாவிய பொருட்களும் பயன்படுத்திட்டு தான் இருந்துச்சு. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் பயன்படுத்துறது வரைக்கும் நாங்கள் சொல்றோம். சின்ன ஒரு நோய் நொடியிலேருந்து பிரச்சனையிலேருந்து இப்போ இது வரைக்கும் எந்த மருந்து மாத்திரை ஊசி எதுவும் இல்லாம உங்களை வாழ்க்கையை கொண்டு போறோம்னா இந்த சூழல்ல இந்த பசுத்தர பொருளா இருந்தும் கூட வடிவமைச்சிக்க முடியுது. ஆமா, அதான் மெயினா இருக்குது. எல்லாமே இது கொடுத்துருக்குல்ல, எல்லாமே கொடுத்துருக்கு. ஏன்னா ஒரு கோழியோ ஏதோ ஒன்று வச்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ட் தான் நம்மளுக்கு பிரயோஜனம் பண்ற மாதிரி இருக்குது. ஆனா ஒரு மாடு இருந்தா மட்டும்தான்
அது இந்த வாழ்விலே ஒரு முழுமையான மாதிரி இருக்குது. ஒரு தோட்டத்துக்காக இருந்தாலும் சரி, ஒரு நம்மளோட மருத்துவத்துக்காக இருந்தாலும் சரி, உணவுக்காக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அது பூர்த்தி ஆகுது. அதோட தேவைகள் வந்து சுற்றுப்புற சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊர் மாடுகளே நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் ஆகும். ஆமா, நான் வந்து காங்கேயம் அந்த மாதிரி மாடுகளும் வச்சு பார்த்துட்டேன். ஆனாலுமே அது வந்து இந்த காட்டுக்கு மேய்ச்சி எடுக்க, ஏன்னா இங்க வந்து சின்ன சின்ன புதர் மலைகள், சின்ன சின்ன குட்டி மலைகளாக தான் இருக்குது, புதர் காடுகளாக தான் இருக்குது. இதுகள்ல வந்து இந்த மாடுகள் தான் தகமைக்க திறன் இருக்குது. ஏன்னா சின்ன கால்கள், சின்ன உருவமைப்பு, 3 அடி தான் இருக்குது, 3 அடி தான் இருக்கும். அதனால இந்த மழைனால ஏத்தி மேய்ச்சிடலாம். வருடம் 365 நாளும் எவ்வளவு கொடையா இருந்தாலும் இதுகளோட சர்வை பண்ண முடியுது. இந்த ஏரியால கிடைக்கிற பொருட்களை வச்சு இது வாழ முடியும். ஏன்னா நான் வந்து வைக்கல் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, வைக்கல் வாங்கினதே கிடையாது. ஃபுல்லுமே 365 நாள் மேய்ச்சல் முறையில தான் வளர்க்குறேன். அப்படின்னா இவ்வளவு மாடல் பெரியதான் இருக்குது. கொஞ்சம் வேணா வத்தலாமே ஒழிய, ஆனாலும் அந்த ஸ்டாமினா வந்து அது ஓடும் போது என்னால கூட ஓட முடியாது. அவ்வளவு திறன் இருக்குது. அதனால இந்த மாடுகளுக்கு இந்த ஏரியா லொகேஷன்ல அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பசுக்கள் தான் அந்தந்த பகுதிகளில் வந்து வளர்க்கப்படணுங்கிறதுல தெளிவா இருக்கு, பொருத்தமானது. அதனாலதான் அதுவும் வாங்கினேன். ரொம்ப சந்தோஷம் உங்கள்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினது. நன்றி. நல்லது, சந்தோஷம்.